உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானாகப்பட்டது ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. அப்படி ரிஷபத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாங்க. அப்ப இந்த ஆட்சி பெற்று இருக்கும் சுக்கிர பகவானால் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன், இதைத்தான் இந்த பதிவில் பார்க்குறோம். எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் அப்படிங்கிறவங்க நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால்தான் அவங்க இந்த எடுத்த பிறவி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும். அவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை, கல்யாணம், அதில் இருக்கக்கூடிய சுகங்கள், அது போக அவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, இதெல்லாமே திருப்தி அமையும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தூங்கு மூஞ்சியாவே இருப்பாங்க, இந்நேரம் பார்த்தீங்கன்னா துக்கமாகவே இருப்பாங்க. ஒரு நல்ல செழிப்பே இருக்காது, நல்ல கலை இருக்காது, இருக்கிறதுக்கு நல்ல வீடு இருக்காது, படுக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்காது. ஏகப்பட்ட குழப்பத்தோடையும் நிம்மதி இல்லாமலும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் பலமாக இல்லை. இதே ஒரு சிலருடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ மீடியாவில் பாருங்க, டிவியில் பாருங்க, கலைத்துறையில் பாருங்க, அவங்க பேரும் புகழோடையும் நல்லா சிறப்பாக இருப்பாங்க. அதற்கு காரணம் அந்த சுக்கிரனுடைய பலம். அந்த சுக்கிரன் ஆட்சி இல்லைன்னா உச்சம் பெற்று இருப்பாங்க. அதனால தான் அவங்க அந்த அளவுக்கு பலமாக ஜொலிக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம், நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய அறிவால், தன்னுடைய முயற்சியால் குறுகிய காலத்திலேயே சினி ஃபீல்டில் உயர்ந்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கிறார். அவருடைய அறிவால் மட்டும் வளரல, அவருடைய ஜாதகத்துல சுக்கிர பகவானுடைய அந்த அனுகிரகம் சிறப்பாக இருக்கிறது. ஒன்று ஆட்சியாக இருந்திருக்கணும், இல்லை சுக்கிர பகவான் நட்பு வீடுகள் இருந்திருக்கணும், சுபகிரகங்களுடைய பார்வை இருந்திருக்கணும், இல்லைன்னா உச்சமாக இருந்திருக்கணும், இல்லைன்னா நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருந்திருக்கணும், அந்த தசை நடந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் வாழ்க்கையில பேர் புகழ் ஜொலிக்க முடியும். அதுதான் இந்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அந்த சுக்கிர பகவானுடைய சப்போர்ட் இருந்து காட்டித்தான் இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல வந்திருக்கிறார். அது போக ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் கெட்டு போயிருச்சுன்னா தவறான பாதை, தவறான நட்பு, கூடா நட்பு, ட்ரக்ஸு, தண்ணி அடிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கச்சேரி, ஜெயில் வாழ்க்கை, மாற்றான் மனைவியை ஆசைப்படுவது, ஒரு பெண்ணாக இருந்தாலும் அடுத்தவங்களை ஆசைப்படுறது, இதனால தன்னுடைய மரியாதை இழந்து, தன்னுடைய கௌரவத்தை இழந்து, சொசைட்டியில எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் எல்லாத்தையுமே இழந்து மோசமான நிலைமைக்கு வருவது இந்த சுக்கிரன் கெட்டு போனதுனால தான். அப்ப அந்த சுக்கிரன் ஆகப்பட்டது ஒரு ஜாதகத்துல எங்கே இருக்கக்கூடாது அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, இந்த 3 இடங்களில் மட்டும் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது. இருந்தால் இந்த மாதிரி கஷ்டமான பலன்களை தான் அனுபவிப்பாங்க. சார், எனக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, அப்ப நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சே ஆகணுமா? எங்களுக்கு எதுவும் விதிவிலக்கு இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறது. இப்போ 6, 7, 10ஆம் இடத்தில்
யாருக்கெல்லாம் சுக்கிரன் இருக்கிறதோ அவங்களுக்கு அந்த சுக்கிரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்சபங்க ராஜயோகத்தோடோ சுபகிரகங்களுடைய பார்வை பெற்றோ இருந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை அவங்களுக்கு கண்டிப்பாக வராது, தப்பிச்சுக்குவீங்க, நல்லா இருப்பீங்க. ஆனால் 6, 7, 10 சுக்கிரன் இருந்தும் எந்த கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்க கஷ்டப்பட்டே ஆகணும். இந்த மாதிரி தான் இந்த சுக்கிரனுடைய அனுகிரகங்கள். இப்போ நம்ம மீன ராசி, அந்த மீன ராசிக்காரங்களுக்கு அந்த பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாண்ட சுக்கிர பகவானுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு அப்படின்னா, இறந்தவர்களை எழுப்பக்கூடிய, அதாவது இறந்து போனவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வரம் சுக்கிர பகவானுக்கு கிடைச்சிருக்குது. யாருக்கிட்ட இருந்து கிடைச்சது? சிவபெருமான்கிட்ட இருந்து அந்த வரம் சுக்கிர பகவானுக்கு கிடைச்சது. அப்ப அந்த சுக்கிர பகவானுக்கு அந்த வரம் கிடைச்சதுனால அப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அப்படிங்கிறது எல்லாருமே தன்னுடைய கணவன்மார்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானை கும்பிடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப நல்லது. சார் சனி பகவானை கும்பிடலாம் இல்லைங்களா? சார் சனி பகவான் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. சனி பகவானையும் கும்பிடலாம். அதை விட தன்னுடைய கணவன்மார்கள் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுள் பெறணும் அப்படின்னா இந்த சுக்கிர பகவானை வழிபடுவது நல்லது. இதே குரு பகவானுக்கு சுக்கிர பகவான் மருமகன் தான் ஆகுது. அந்த குரு பகவானுக்கு கிடைக்காத வரம் சுக்கிர பகவானுக்கு கிடைச்சிருக்குது. சரி, இப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் இன்னைக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு 11ஆம் இடத்துல மீனராசி. அப்ப இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க. அப்ப இந்த 3ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய உயர்வு, ஒருத்தருடைய அந்தஸ்து, ஒருத்தருடைய முன்னேற்றம். அதுபோக நீங்க எந்த காரியத்தை முயற்சி பண்ணினாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். ஏழரச்சனையை பற்றியெல்லாம் கவலையப்படாதீங்க. அந்த சுக்கிரனும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள். சுக்கிர பகவானுக்கு 11ஆம் இடத்துல சனி, அந்த சனிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன். அருமையான ஒரு பொசிஷன்ல இருக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் திருவினை ஆகும். அது போக இந்த பீரியட்ல மீனராசிக்காரங்களுக்கு வம்பு, வழக்கு, கோர்ட்டு கச்சேரி, ஜெயில் வாழ்க்கை, இது எல்லாத்துல இருந்தும் மிகப்பெரிய ரிலீஸ் கிடைக்கும். ஏன்னா மீனராசிக்காரர்கள் ரொம்பவும் அப்பாவிகள், அவங்க நேர்மையாக வாழக்கூடியவர்கள், யாருக்கும் எந்த துரோகமும் எந்த கெடுதலும் நினைக்காதவர்கள். அவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தெய்வத்துக்கிட்ட தான் முறையிடுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாங்க. அந்த கஷ்டத்தில் இருந்து முன்னேற்ற பாதையில் வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நேர்காலங்கள் வந்தாச்சு. அப்போ குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ, அவங்களுக்கு மகளுக்கு வாழ்க்கை அமைஞ்சு வாழ்க்கை சரியில்லை, இல்லை மகனுக்கு வாழ்க்கை அமைஞ்சு வாழ்க்கை சரியில்லை, இல்லை மகளுக்கு வாழ்க்கை அமைஞ்சு குழந்தை பாக்கியம் இல்லை, மகனுக்கோ இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லை, இது மாதிரி ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும், தீராத பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ வந்தாச்சு. அது போக அதே சுக்கர் பகவான் ஆகப்பட்டது 7ஆம் பார்வையாக மீன ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தைரியம், தனம், நல்ல அந்தஸ்து, உங்கள் வாழ்க்கையில் உஷப்பா அப்படின்னு உங்கள் கஷ்டத்திலிருந்து வெளியில் வந்து சில பாக்கியங்களை அனுபவிக்க போகிறீங்க. அப்போ அந்த கெட்ட சக்திகள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகும்.
அடுத்தவங்களுடைய போட்டி, பொறாமை, எதிர்ப்பு, துரோகம் இதிலிருந்து விலகி நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்களுக்கு செய்வனையுமே சூனியமே யாராவது செஞ்சாலும் பலிக்காது. அப்படிதான் பாதிக்கப்பட்டிருந்தா உங்க ஜாதகத்தை கொடுத்து பாருங்க, கண்டிப்பா சொல்லிடுவாங்க. அப்போ உங்களுடைய கஷ்டகாலங்கள் தீரப்போகுது. நீங்க நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க, நல்லா இருக்க போறீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க. நிறைய பேர் இந்த பதிவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு நீங்கள் பார்க்கறதுனால எங்களுடைய இந்த யூடியூப் சேனலும் நல்லபடியாக வளர்ந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. அதுபோக நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைக்கிறீங்க, உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்து சொல்கிறேன். அதுபோக உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, இதை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. பார்த்துக்கோங்க, நல்லா இருப்பீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.